السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திக்ரை நாம் 300 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தால் இவ்வாறு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், எனக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய். வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். எதிர்வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே, சூரத்துர் ரஹ்மானிலே பல இடங்களில் அல்லாஹ் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்கின்றான். குர்ஆனிலே வேற எந்த சூறாக்களிலும் இது போன்று ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப இடம்பெறுவதில்லை. அந்த ஒரே சூறாவிலே அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஃபபி ஐயி ஆலா ரப்பிக்குமா துகத்திபான் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்றான். என்னுடைய அத்தாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கேட்கின்றான். அல்லாஹ் நமக்கு நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது தொழுகையின் மூலமாக நன்றி செலுத்தலாம். அல்லாஹ் அல்லது அல்லாஹுவை புகழ்வதன் மூலமாக, அல்லாஹுவை திக்ர்கள் செய்வதன் மூலமாக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை நம்முடைய உடம்பிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நோயில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். பிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு இருக்கின்றது. இதே ஒரு நோய்வாய்ப்பட்டவரிடம் சென்று கேட்டால் அந்த அவருடைய கஷ்டங்கள் நமக்கு விளங்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த இந்த அருட்கொடைகளுக்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர் இருக்கின்றதே, அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த திக்ரை நாம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி பிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.